Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து Matrices chapterல அதாவது 11th standard bookல இருக்கிற Matrices chapterல first exerciseல first sum பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் example sums போட்டுருந்தேன். யாராவது உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணணும் அப்படினு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல playlist லிங்க் இருக்கு. ஆல்சோ ஐ பட்டன்லயே லிங்க் கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் பாத்துருங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா first sumல வந்து aij வந்து I plus j எதுக்கு 3x3 matrixல ஓட எலிமெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3x3 matrix வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ 3x3 matrixங்கும்போது a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 A33 இவ்வளோ இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஐங்கிறது வந்து ரோஸ், ஜேங்கிறது வந்து காலம்ஸ். ஸோ ஐ வந்து ரோஸ் வந்து 3 ரோஸ் இருக்கு, 1 2 3 இருக்கு. லைக்வைஸ் ஜே வந்து காலம்ஸ் 1 2 3. ஸோ 3 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு ஐவும் ஜேவும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இந்த எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ நான் a11 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ aijனா என்ன கொடுத்துருக்காங்க? I plus jன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ a11ங்க போது இங்கே வந்து ஐயும் வந்து 1 ஆகிடுது, ஜேவும் வந்து 1 ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 which is 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து a11உடைய என்ட்ரி வேல்யூ. ஓகேவா? லைக்வைஸ் a12 கண்டுபிடிக்கிறேன். இதில் வந்து I வந்து 1, J வந்து 2. ஸோ 1 plus 2 which is 3. ஓகேவா? a13 I வந்து 1, J வந்து 3 and இது வந்து 1 plus 3 வந்து 4. ஓகேவா? லைக்வைஸ் மற்றது எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து டிரைவ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இங்கே வந்து I வந்து 2, J வந்து 1 இல்லையா? ஸோ 2 plus 1 is 3. லைக்வைஸ் a22 வந்து I வந்து 2, J வந்து 2, 2 plus 2ங்கிறது வந்து 4 இங்கே. ஓகேவா? லைக்வைஸ் a23 வந்து I is equal to 2, J is 3. So 2 plus 3 is 5. ஓகேவா? So a31 தானே next. So a31 வந்து I is equal to 3, J வந்து 1. So 3 plus 1 is 4. ஓகேவா? Likewise a32 வந்து I வந்து இங்கே 3, J 2, 3 plus 2 which is 5. Okay? a33 I is 3, J is also 3. So 3 plus 3 is 6. ஓகேவா? ஸோ இந்த என்டிட்டிஸ் எல்லாம் தான் வந்துட்டு இப்போ நம்ம டிரைவ் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸுடைய ஒரு எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணால் ஸோ 2 a11 a12 a13 so 2 3 4 likewise 21 22 23 so இங்க வந்து 3 4 5 and a31 a32 a33 so 4 5 and 6. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா aij வந்து I into j கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வரலைன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சரி, aij வந்து I into j கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து aij வந்து I into j கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே தெரியும் மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும்னு. ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து a11 a12 a13 a21 a22 a23 and a31 a32 and a33 இதுதான் வந்து என்ட்ரிஸ் இல்லையா? ஸோ நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருதுன்னா
1 into 1, 1 into 2, 1 into 3. ஏன்னா இதுதான் ஐயும் ஜேவும், இதுதான் ஐயும் ஜேவும், இதுதான் ஐயும் ஜேவும். நான் கரஸ்பாண்டிங் அப்படியே எழுதிட்டேன். ஸோ 2 into 1, 2 into 2, 2 into 3. Likewise 3 into 1, 3 into 2, 3 into 3. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குது? 1, 2, 3, 2, 4, 6, 3, 6, 9. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்களோட புக் பேக்லேயே வந்து இதனுடைய ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து XYZ உடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? XYZ உடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது ரெண்டும் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது? ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த X is equal to 0, X is equal to 0. அண்ட் இதிலிருந்து நம்ம Y கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ 3x minus y is equal to அதே என்டிட்டி. ஸோ ஈக்குவலண்ட் என்டிட்டி வந்து -7. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த x is equal to 0 இருக்கு இல்லையா, இந்த x is equal to 0 வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஃப்ரம் 1, 3 into 0 minus y is equal to -7. ஓகேவா? ஸோ 3 into 0 னா 0 ஆகிடும். ஸோ minus y is equal to -7, y is equal to 7. ஓகேவா? மைனஸ் வந்து ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ y is equal to வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. ஓகேவா? this is equation number 2. ஓகேவா? likewise இப்போ வந்துட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? z-ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 2x plus z is equal to 3. அதை தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2x plus z is equal to 3. So 2x plus z is equal to 3 na from 1 we see that x is equal to 0. So x is equal to 0 inga substitute பண்ணும்போது 2 into 0 plus z is equal to 3. So 2 into 0 வந்து 0 ஆயிடும். So z is equal to 3. So இதுதான் வந்து x, y, z உடைய வேல்யூ. So x is equal to 0, y is equal to 7 and z is equal to 3. இதான் வந்து ஆன்சர். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லேயும் அதே கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து XYZ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து 2x is equal to 3 வருது இல்லையா? ஸோ 2x is equal to 3. ஸோ x is equal to நம்ம வந்து 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஒய்யும் கண்டுபிடிக்கலாம், ஜெட்டும் கண்டுபிடிக்கலாம். நான் இங்கே வந்து y கண்டுபிடிக்கிறேன். ஸோ 3x minus y is equal to 2. ஆக்சுவலாக இங்கே 2 தானே இருக்குது. ஸோ 2. ஸோ ஃப்ரம் 1. ஸோ எக்ஸ் வந்துட்டு என்னது 3/2 இல்லையா? அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3 into 3/2 minus y equal to 2. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு வந்து 9 minus 2y by 2 is equal to 2 கிடைக்குது இல்லையா? ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 9 minus 2y is equal to 4 கிடைக்குது. ஸோ minus 2y is equal to 4 minus 9. ஸோ minus 2y is equal to எனக்கு என்ன கிடைக்குது? -5 கிடைக்குது. எனக்கு y உட வேல்யூ இங்கே வந்து 5/2 கிடைக்குது. ஓகேவா? இது வந்து y உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா z உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 2x plus z is equal to 2x plus z is equal to 2x plus z is equal to 4. ஓகேவா? ஸோ equal to 4. ஸோ இதில் வந்து 2x உடைய வேல்யூ வந்து என்ன நமக்கு தெரிஞ்சது? 3/2 from 1. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ
இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 into 3/2 plus z is equal to 4. 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுது. 3 plus z is equal to 4. So z is equal to 4 minus 3. So z is equal to எவ்வளோ கிடைக்குது? 4 minus 3னா 1. So z is equal to 1 தான் வந்து ஆன்சர். இது வந்து equation 3 வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து 3y minus w is equal to 7. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3y minus w is equal to 7. ஸோ y உடைய வேல்யூ என்ன? y உடைய வேல்யூ வந்து 5/2 இல்லையா? ஸோ ஃப்ரம் 2 y உடைய வேல்யூ வந்து 5/2ன்றதுனால 3 into 5/2 minus w இல்லையா, which is equal to 7. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே வந்து நமக்கு வந்து 15/2 minus w is equal to 7. 15 minus 2w is equal to 14. So likewise minus so 15 minus 2w is equal to 14 கிடைக்குது. So minus 2w is equal to 14 minus 15. So minus 2w is equal to minus 1. So w is equal to 1/2. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். 2 இங்கே கீழே வரும்போது இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆயிடும். ஸோ w is equal to 1/2 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வெரிஃபை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து வீடியோ பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.